விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் நயன்தாரா விஜய் சேதுபதி நடித்து 2015 ரிலீஸ் ஆன படம் தான் நானூறு ரவுடி தான். இந்த படத்துல இருந்து தான் விக்னேஷ் சிவனும் நயன்தாராவும் லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் 2 பேரும் மேரேஜ் பண்ணாங்க. அவங்களோட மேரேஜ் சம்பந்தப்பட்ட எந்த வீடியோவுமே சோசியல் மீடியாவில் ரிலீஸ் ஆகலை. அதுக்கு காரணம் என்னன்னா, நயன்தாரா அந்த ரைட்ஸை நெட்ஃப்ளிக்ஸுக்கு கொடுத்துட்டாங்க. ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோவா நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகும்னு அப்டேட் பண்ணாங்க. 2 வருஷம் ஆகியும் நெட்ஃப்ளிக்ஸில் ரிலீஸ் ஆகலை. இதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறத ஏற்கனவே நியூஸ் மீடியால கொடுத்திருந்தாங்க. நானூறு ரவுடி தான் படத்தோட ஃபுல் ரைட்ஸுமே தனுஷ் கிட்ட தான் இருக்குது. அந்த படத்துல உள்ள சில விஷயங்களை இந்த டாக்குமெண்ட்ரிக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தனுஷ் NOC கொடுக்கல, அதனால தான் டிலே ஆகுது அப்படிங்கிறத ஏற்கனவே நியூஸ் மீடியால கொடுத்திருந்தாங்க. இது சம்பந்தமா நயன்தாரா இன்னைக்கு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா தனுஷை ஃபுல் டேமேஜ் பண்ணிட்டாங்க. இந்த டாக்குமெண்ட்ரிக்கு ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த ட்ரெய்லர்ல நானூறு ரவுடி தான் போர்ஷன்ல இருந்து ஒரு 3 செகண்ட் யூஸ் பண்ணாங்க. அதுக்கு காப்பிரைட் கொடுத்து 10 கோடி ரூபாய் நஷ்டஈடா தனுஷ் தரப்புல இருந்து கேட்டிருக்காங்கன்னு அந்த போஸ்ட்ல சொல்லியிருக்காங்க. தனுஷோட ப்ரொடக்ஷன்ல ரிலீஸ் ஆன காக்கா முட்டை நானூறு ரவுடி தான். இந்த 2 படத்துக்குமே 2016 சைமால் அவார்டு கொடுத்திருந்தாங்க. தனுஷ் அந்த ஃபங்க்ஷன்ல கூட காக்கா முட்டை படத்தை மட்டும்தான் பிரைஸ் பண்ணி பேசியிருப்பாரு. நானூறு ரவுடி தான் படத்தை நெக்லெக்ட் பண்ணியிருப்பாரு. அதை கூட அந்த போஸ்ட்ல நயன்தாரா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம தனுஷ் ஒரு நெப்போ கிட், அதாவது அவங்க அப்பா கஸ்தூரி ராஜா அண்ணன் செல்வராகவன் மூலமா தான் சினிமாக்குள்ள வந்தாரு அப்படிங்கிற மாதிரியும் டைரக்ட் அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இதுக்கப்புறமா வரப்போற படத்தோட ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்ல இதுக்கு ஒரு கதை எழுதி பஞ்ச் டைலாக்கோட சொல்ல போறாரு. அதை நம்பி ரசிகர்கள் ஏமாற போறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த போஸ்ட்ல சொல்லியிருப்பாங்க. சோசியல் மீடியால இருந்து நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் இந்த போஸ்டையே நயன்தாரா போட்டாங்க. ஆனா அவங்களுக்கு அகெயின்ஸ்டா தான் இந்த விஷயம் சோசியல் மீடியால மாறி இருக்கு. நயன்தாராவுக்கு அகெயின்ஸ்டா என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நானூறு ரவுடி தான் படத்தோட பட்ஜெட் 6 கோடி தான். நயன்தாரா விக்னேஷ் சிவன் உங்க 2 பேரால தான் படத்தோட பட்ஜெட் 16 கோடி ஆச்சு. ஸோ உங்களால தான் தனுஷ்க்கு 10 கோடி ரூபாய் நஷ்டமாச்சு. உங்க வெட்டிங் டாக்குமெண்ட்ரியை ஃப்ரீயா நீங்க நெட்ஃபிளிக்ஸுக்கு கொடுக்கல, ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு தான் நெட்ஃபிளிக்ஸுக்கு கொடுக்குறீங்க. தனுஷ் கிட்ட மட்டும் ஃப்ரீயா கேட்கறது நியாயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் தனுஷை பார்த்து நெப்போ கிட்னு சொல்லியிருக்கீங்க. தனுஷ் பார்த்தீங்கன்னா அவரோட நடிப்பால நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காரு. ஒரு நடிகரா மட்டும் இல்லாம படத்தை டைரக்ட் பண்றாரு, பாட்டுக்கு வரிகள் எழுதுறாரு, ஹாலிவுட்ல நடிக்கிறாரு. இப்படி பல விஷயங்கள் பண்ணி அவரால் தான் அவரோட ஃபேமிலிக்கே ஃபேம் அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இது பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க.